الحمد لله الذي كتب الآثار ونسخ الآجال والقلوب عنده مفضية والسر عنده علانية. الحلال ما أحل والحرام ما حرم والدين ما شرع والأمر ما قضى والخلق خلقه والعبد عبده وهو الله الرؤوف الرحيم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، وصلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام، يعني أيام العشر. قالوا: يا رسول الله، ولا الجهاد في سبيل الله؟ قال: ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. رواه أبو داود. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் கடைசியாக உலகத்திற்கு தான் வருகை தந்து தன்னுடைய இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்ட எனது உயிரினும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை தொடர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை இருக்கின்ற அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி எவிருக்கிறானோ அவைகளில் இயன்றளவு எடுத்து நடக்கும்படியும், இவைகளை விட்டும் தவிர்ந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழும்படி எவிருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்கும்படியும் தக்வாவை கொண்டு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உயர்தரமான உன்னதமான அழகான ஒரு முன்மாதிரியான ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் என்றால் அது புனிதமான இஸ்லாமிய மார்க்கம்தான். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான்: இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். மார்க்கம் என்றால் அல்லாஹ்விடத்தில் தீனுல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய மார்க்கம் மாத்திரம்தான். யார் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை தன்னுடைய குறிக்கோளாக, தன்னுடைய போங்காக, தன்னுடைய மதமாக ஆக்கிக் கொள்வார்களோ, وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ. அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்ய மாட்டான், கபூல் செய்யப்பட மாட்டான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். எனவே அல்லாஹ்வால் பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்றால் புனிதமான இஸ்லாமிய மார்க்கம் தான். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான்: அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்.
இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு இன்றைய தினம் நாங்கள் பூர்த்தி செய்து தந்துவிட்டோம். ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும், ஒருவர் எச்சி துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை புனிதனாக அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய, அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு புனிதனாக மாற்றுவதற்காக வேண்டி தேவையான அனைத்து விடயங்களையும் இந்த தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில காலங்களை விட மிகவும் அந்தஸ்து கூடியதாக, உயர்வானதாக, கண்ணியமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தில் 12 மாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறான். இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12, 12 மாதங்கள். எப்ப இந்த வானம் பூமிகளை அல்லாஹ் படைத்தானோ, யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், எப்பொழுது இந்த வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்டன அன்றைய தினத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய மார்க்கங்களை 12 மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அவைகளில் நின்றும் 4 மாதங்களை கண்ணியமான மாதங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள் துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஷவ்வாலுடைய மாதம், அதே போல ரமதானுக்கு முன்னால் வரக்கூடிய ரஜபுடைய மாதம், இப்படியாக 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த மாதங்களில் இருந்தும் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் கண்ணியமான மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய இந்த உம்மத்து உலகத்திற்கு கடைசியாக வந்த உம்மத். ஆனால் கியாமத்துடைய நாளையில் முதலாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய உம்மத்தாக இருக்கின்றது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய அமல் சிறிய ஒரு அமல், அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய கூலி நாங்கள் செய்த அமலுக்குரிய கூலி அல்ல. இந்த உம்மத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டி தன்னுடைய ரஹ்மத்தினூடாக கொடுக்கக்கூடிய ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது. இதனை ரொம்ப தெளிவாக செல்வதாக இருந்தால் ஸஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். நாளை கியாமத்துடைய நாளையில கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, யஹூதிகள், நஸ்ரானிகள் அல்லாஹ்விடத்தில் வந்து முறையிடுவாங்க. அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஹதீஸ்ல கூறி காட்டினாங்க. இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள். எந்த உதாரணம்? ஒரு மனிதருக்கு ஒரு தேவை இருக்கின்றது. தன்னுடைய வீட்டினில் அல்லது தன்னுடைய கடையில் ஒரு வேலையாளி தேவைப்படுகிறார். ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையும் இருக்கின்றது. ஒரு வேலையாளியை கூட்டிக் கொண்டு வருகிறார். அவரை காலையிலிருந்து துஹர் வரைக்கும் வேலை செய்ய சொல்லுகின்றார். அவர் செய்த கூலி, அவர் செய்த வேலைக்குரிய கூலியையும் கொடுக்குகின்றார். அதற்கு பின்னால இன்னொரு மனிதரை கூட்டிக் கொண்டு வருகிறார். அவர் துஹரிலிருந்து அசர் வரைக்கும் அந்த வேலையை செய்கின்றார். ஆனால் அந்த வேலை இன்னும் செய்து முடியவில்லை. அவர் செய்த வேலைக்குரிய கூலியை கொடுக்குகின்றார். அதற்கு பின்னால மூன்றாவது மனிதர் ஒருவரை கூட்டிக் கொண்டு வருகிறார். அந்த வேலையாளியை அசரிலிருந்து மகரிப் வரைக்கும் வேலை செய்ய சொல்லுகிறார். அவர் அந்த வேலையை முடித்து விடுகின்றார். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது வேலை செஞ்ச மனிதருக்கு ஒரு கீராத் என்கிற நன்மையை கொடுக்குகின்றார். அதற்கான கூலியை கொடுக்குகின்றார். இரண்டாவது செஞ்ச மனிதருக்கு அவருடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஒரு கீராத்துடைய கூலியை கொடுக்குகின்றார்.
மூன்றாவது வேலை செஞ்ச மனிதர் அசரிலிருந்து மகரிப் வரைக்கும் அவருக்கு 2 கீராத்துடைய வேலை செய்த கூலியை கொடுக்குகின்றார். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, இதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த யகூதிகள் காலையிலிருந்து புகர் வரைக்கும் வேலை செய்த வேலையாட்களை போல அவர்கள் செஞ்ச அமலுக்குரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். இரண்டாவதாக புகரிலிருந்து அசர் வரைக்கும் செய்த வேலையாளிகள் அவர்கள் நஸ்ரானிகளை போல அவர்களுடைய மார்க்கம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன அமல்களை செஞ்சாங்களோ அதற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். மூன்றாவதாக அசரிலிருந்து மகரிப் வரைக்கும் வேலை செய்தவர்கள் இந்த உம்மத்தில் நின்றும் வேலை செஞ்சவர்களை போல அவர்கள் செய்த வேலை அசரிலிருந்து மகரிப் வரைக்கும் மிக குறைவான வேலை, ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை அதிகமானதாக கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு உம்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் முதலாவது 10 அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் இப்படியான நாட்களை சில நாட்களை விட சிறந்ததாக ஆக்கி வைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை அவர்கள் இந்த நாட்களுடைய மகிமையை வழங்க வேண்டும், இந்த நாட்களுடைய கண்ணியங்களை வழங்க வேண்டும், இந்த நாட்களில் நல்லமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில காலங்களை விட சிறப்பாக ஆக்கி இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது 10 விற்றிருக்கிறோம். 2 தினங்கள் எம்மை விட்டும் கழிந்து விட்டன. மிச்சமாக இருக்கக்கூடியது 7 அல்லது 8 தினங்கள் மாத்திரம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தினங்களை பற்றி என்ன சொல்லுகின்றான்? குர்ஆனிலும் அதே மாதிரி ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் சொல்லி காட்டினார்கள். மிகவும் கண்ணியமான தினங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர். வல் ஃபஜ்ர் காலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், அதே மாதிரி ஃபுகஹாக்கள், இவர்கள் எல்லாருடைய ஏகோபித்த கருத்து என்னவென்றால், அல்லாஹ் ஒரு விடயத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான் என்றால் அந்த விடயம் மிகவும் மகத்தானது, மிகவும் உயர்வானது, மிகவும் கண்ணியத்துக்குரியது. அதனால தஃப்சீருடைய உலமாக்கல்ல ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முஃபஸ்ஸிரீன்களுடைய தலைவராக கருதப்படுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் என்று அல்லாஹ் சத்தியம் செய்து சொன்னது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய முதலாவது வரக்கூடிய இந்த 10 இரவுகள் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த அளவு கண்ணியமான இரவுகள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்து அதற்கு பின்னால சில விஷயங்களை குர்ஆனிலே கூறுகின்றான். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஹதீஸ்ல சஹாபாக்களுக்கு இந்த விஷயமாக மிகவும் கண்ணியப்படுத்தி இந்த நாட்களை கூறி காட்டினார்கள். ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம். முழு வருடத்திலும் அல்லாஹ்விடத்தில் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் ஏனைய தினங்களை விட மிகவும் மகத்தான, மிகவும் அன்புக்குரிய, நேசத்துக்குரிய, அல்லாஹ் தன்னுடைய முஹப்பத்தை இந்த அடியானுக்கு கொடுக்கக்கூடிய அமலாக இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அமைகின்றன என்பதாக ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது எந்த ஒரு அமலாக இருக்கட்டும், ஒரு மனிதன் தொழுகிறானா
அவன் இந்த 10 நாட்களில் தொழக்கூடிய தொழுகை ஏனைய தினங்களை விட மிகவும் முஹப்பத்துக்குரிய அன்புக்குரிய ஒரு அமலாக அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றன. அதே மாதிரி ஒரு மனிதன் சதகா கொடுக்கிறானா, ஒரு மனிதன் திக்ர் செய்கிறானா, அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறானா, ஏழைகளுக்கு உதவி செய்கிறானா, எந்த ஒரு அமலாக இருக்கட்டும் அவன் செய்யக்கூடிய அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய முஹப்பத்தை, தன்னுடைய அன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியானுக்கு எடுத்து காட்டுகின்றான் என்கின்ற அந்த வாசகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, எந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு சொன்னா, சஹாபாக்களை ஜிஹாதுக்காக வேண்டி தஷ்கீல் செய்யக்கூடிய ஒரு காலம், தன்னை பாதுகாப்பதற்காக வேண்டி எதிரிகளிடத்திலிருந்து தன்னை பாதுகாத்து தன்னுடைய உடைமைகளையும் பொருட்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதற்காக வேண்டி செலவழியுங்கள் என்று சொல்லக்கூடிய காலத்தில் இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யறதை விடவும் இந்த நாட்கள்ல நாங்க செய்யற அமல் அல்லாஹ்விடத்தில் மகத்தானதா, அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரியதா என்பதாக சஹாபாக்கள் கேட்கிறார்கள். கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க ஜிஹாத் செய்யறதை விடவும் இந்த 10 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நேசத்துக்குரியதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, இல்லா ரஜுலுன், ஒரு மனிதரை தவிர, ஒரே ஒரு மனிதரை தவிர. அவர் யாரு? ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி, அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்வதற்காக வேண்டி ஜிஹாதுக்காக வேண்டி வெளியாகிறாரு. அதே போல தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய காலத்தையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஃபலம் யர்ஜி மின் ذلك بشيء, அவரும் வரல, அவருடைய பொருட்களும் எதிரிகளால சூறையாடப்படுகிறது, எதிரிகளால கொள்ளையடிக்கப்படுகிறது, அவரும் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில அழித்து விடுகிறாரு. இப்படியான ஒருவரை தவிர மற்ற எல்லா அமல்களை விட அல்லாஹ்விடத்தில் இந்த 10 நாள்ல செய்யக்கூடிய அமல் மிகவும் சிறந்த ஒரு அமலாக, விருப்பத்துக்குரிய ஒரு அமலாக இருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உத்தப தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், அவர்களை தொட்டும் வாழ்ந்த நல்லடியார்கள் இந்த 10 இரவுகளை, இந்த 10 நாட்களை எவ்வாறு கழித்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு வரலாறுகள் சொல்லுகின்றன. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள் இந்த இரவுகளை மிகவும் கண்ணியமான முறையில் கழித்திருக்கிறார்கள். சில முஹத்திஸீன்களுடைய கருத்துப்படி 3 10 இரவுகள் மகத்தானது. 3 10 இரவுகள் மகத்தானது. முதலாவது முஹர்ரம்ல வரக்கூடிய 10, இரண்டாவது ரமதான்ல கடைசியில வரக்கூடிய 10, லைலத்துல் கத்ருடைய இரவை நாடி யாரு பள்ளியில இஅ்திகாஃப் இருக்கிறாங்களோ அப்படியான கடைசி 10, மூன்றாவதாக இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் வரக்கூடிய இந்த 10 நாட்கள் என்று முஹத்திஸீன்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதிலேயும் சில முஹத்திஸீன்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், ரமதான்ல வரக்கூடிய அந்த கடைசி 10 விடவும் மகத்தான உயர்தரமான 10 என்றால் அது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் வரக்கூடிய முதலாவது 10 என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, தாபிஊன்கள் நின்றும் மிகப்பெரிய ஒரு தாபிஊன், அவங்க எத்தனை சஹாபாக்களை சந்திச்சிருப்பாங்க, எத்தனை சஹாபாக்கள்கிட்ட படிச்சிருப்பாங்க, எத்தனை சஹாபாக்களை தொட்டும் ஹதீஸ்களை அறிவிச்சிருப்பாங்க. இப்படியான மகத்தான உயர்ந்த ஒரு முஹத்திஸீன் தான் கிபாரு தாபிஈன்ல நின்றும் உள்ளவங்க அபு உஸ்மான் அன்-நஹ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்றாங்க, கானு யுஅظிமூன 3 அஷ்ராத், சஹாபாக்கள் 3 10கள் வந்துவிட்டது என்றால் அதனை மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க.
அந்த 10கள்ல அமல் செய்ற ஒரு பக்கம், பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாப்பதற்காக வேண்டி நல்ல நல்ல அமல்கள்ல ஈடுபடுவார்கள் என்பதாக அந்த அபு உஸ்மான் அன்-நஹ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, இந்த 10 இரவுகளை நாங்க எவ்வாறு கழிக்க வேண்டும்? புதிய புதிய அமல்களை கொண்டு வரவில்லை, புதிய புதிய பித்அத்துகளை உண்டாக்குறதல்ல. எந்த அமல்களை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோமோ அந்த அமல்ல உற்சாகத்தோட அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உள்ளத்தையும் தன்னுடைய கல்பையும் தன்னுடைய உடம்பையும் பாதுகாத்துக் கொண்டு அழகான முறையில் செய்வதற்கு நாங்க முயற்சி செய்யறது. ஆனா ஷைத்தான் விடமாட்டான். எப்படி நாங்க தொழுகையில பொடுபோக்காக இருந்தோமோ, மற்ற இவர் அமல்களை நாங்க எப்படி பொடுபோக்காக இருந்தோமோ, அதே பொடுபோக்குத்தன்மையை ஷைத்தான் உண்டாக்க முயற்சி செய்வான். நாங்க ஷைத்தானுடைய அந்த செயலை முறையடித்து நாங்க நேர காலத்தோட பள்ளிக்கு வந்து அவ்வல் தக்பீரோட இமாம் ஜமாத்தாக நாங்க இந்த 10 நாளையில நாங்க தொழுவோம் என்று இருந்தால் 50 நேர தொழுக, இந்த தொழுகையுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் எவ்வாறு அமையும் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, தொழுகைக்கு வரும்போது வெறுமன தொழுகைக்கு வாரதல்ல, தொழுகைக்கு வரும்போது நாங்கள் எப்படியாக நியத்து வைக்க வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துல் ஃபஜ்ருடைய அந்த வசனங்களை சொன்னதற்கு பின்னால் எங்களிடத்திலிருந்து என்னத்தை எதிர்பார்க்கின்றான்? அந்த வசனங்கள் எங்களுக்கு எதனை கற்பித்து தருகின்றன? ஸ்ரீலங்காவில் வாழக்கூடிய 3000 அல்லது 3500க்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு போறாங்க. 1000க்கு ஒரு பேர், 3 மில்லியன் முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஸ்ரீலங்காவிலிருந்து கிட்டத்தட்ட 3500 பேர் போறாங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 20 லட்சம் முஸ்லிம்கள் ஒன்று சேர்றாங்க ஹஜ்ஜில் ஒவ்வொரு வருடமும். முழு உலகத்திலும் 200 மில்லியன் முஸ்லிம்கள் வாழ்றாங்க. ஒரு 1000க்கு ஒருத்தர் படி 20 லட்சம் முஸ்லிம்கள் அந்த ஹஜ்ஜில் ஒன்று கூடுகிறாங்க. ஹஜ்ஜுக்கு போறவங்க குறைய, ஹஜ்ஜுக்கு போகாதவங்க கூட. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்கின்றான்? வசதி படைச்சவங்க இந்த நன்மைகளை ஹஜ்ஜுக்கு வந்து அடைந்து கொள்ளுங்கள். வசதி படைக்காத நீங்க யாரெல்லாம் தன்னுடைய வீட்டில் இருக்கிறீங்களோ இதே நன்மையை நீங்க அடைந்து கொள்ளக்கூடிய 10களை அல்லாஹ் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு இந்த 10 நாட்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, இதை மிக லேசாக நாங்கள் வழங்கிக் கொள்றோம் சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யார் ஒருவர் பள்ளிக்கு வாராரு, பள்ளிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன நியத்தோட வருகிறாரு? நான் ஒரு விஷயத்தை படிச்சு கொள்ளணும், நான் ஒரு தாலிபாக அல்லது நான் ஒரு விஷயத்தை படிச்சு கொடுக்கணும், நான் ஒரு முஅல்லிமாக நான் பள்ளிக்கு போகணும் என்று யார் ஒரு நியத்தோட வாராரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையும் நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் அபு உமாமத் அல்-பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم, சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மன் கதா இலல் மஸ்ஜித், யார் பள்ளிக்கு போகிறாரோ, பள்ளிக்கு எதற்காக வேண்டி போறாரு? லா யுரீது இல்லா அன் யதஅல்லம், பள்ளிக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொள்ளணும், அவ் யுஅல்லிமஹு, நான் ஒரு விஷயத்தை படிச்சு கொடுக்கணும், கான லஹு கஅஜ்ரி ஹாஜ்ஜின் தாமன் ஹஜ்ஜத்துஹு, எப்படி ஒரு ஹாஜ்ஜி ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜி செஞ்சிட்டு அந்த நன்மைகளை அடைஞ்சு கொண்டு வருகிறாரோ அதே மாதிரி நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பள்ளிக்கு வரக்கூடியவர்களுக்கு கொடுக்குகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஒரு நாளைக்கு நாங்க எத்தனை தடவைகள் மஸ்ஜிதுக்கு வருகின்றோம்? 5 தடவைகள் நாங்க மஸ்ஜிதுக்கு வருகின்றோம். யார் இந்த நியத்தோட நான் படிக்கணும், நான் படிச்சு கொடுக்கணும், நல்ல விஷயங்கள் நான் ஈடுபடணும் என்ற நியத்தோட யார் பள்ளிக்கு வருகிறாரோ ஒவ்வொரு நாளும் 5 ஹஜ்ஜுகள் செய்த நன்மையை அவர் அடைந்து கொள்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே,
அது மாத்திரம் கிடையாது, நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகவும் அதிகமாக வழிகாட்டியிருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் தொழுது முடிச்சதுக்கு பின்னால இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால ஒரு சலாத்தை பள்ளிக்குள்ளுக்கும் அடுத்த சலாத்தை பள்ளிக்கு வெளியிலும் சொல்றது கிடையாது. சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சில சஹாபாக்கள் வராங்க, யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் ذهب اهل الدثور, சஹாபாக்கள்ல வசதி படைச்சவங்க எங்களை விட அமால்கள்ல எங்களை விட முந்தி அடிச்சு கொண்டு போயிட்டாங்க. என்ன செய்யறாங்க? யஹஜ்ஜூன், அவங்க செல்வந்தர்கள், ஹஜ்ஜுக்கு போறாங்க. வயஅ்தமிரூன், அவர்கள் உம்ராக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறாங்க, மஸ்ஜித் கட்டுகிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதற்காக வேண்டி யுத்தத்துக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அனைத்து விடயங்களையும் வாங்கி கொடுக்கிறாங்க. எல்லா விதமான நன்மைகளையும் அடைந்து கொள்றாங்க. நாங்களுமோ ஏழை சஹாபாக்கள், எங்களுக்கு எந்த ஒன்றும் கிடையாது, நன்மைகள் அவங்க முந்திக்கொண்டே போறாங்க. யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அலா உஹத்திஸுக்கும் பிஅம்ரின், ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதா அஹப்தும் பிஹி அத்ரக்தும் மன் சபகக்கும், இந்த விடயத்தை நீங்க நன்றாக பற்றி பிடித்துக் கொண்டீர்கள் என்றால், நன்றாக விளங்கிவிட்டீர்கள் என்றால், உங்களுக்கு முன்னால யாரெல்லாம் நன்மைகளை கொண்டு முந்திவிட்டார்களோ அவர்களையும் நீங்கள் அடைந்து விடுவீர்கள். வலம் யுதரிக்கும் அஹதுன் பஅதக்கும், உங்களுக்கு பின்னால வரக்கூடியவங்க உங்களுடைய நன்மையை அடைந்து விட முடியாது. அப்படியான ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதற்கு பின்னால சொன்னாங்க, துஸப்பிஹூன், சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. வ துகப்பிரூன், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தக்பீரை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர். வ தஹ்மதூன், அல்லாஹ்வை புகழுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். அதற்கு பின்னால சொன்னாங்க, துபுர குல்லி ஸலாத்தின் 33 மர்ரா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால 33 தடவைகள் இந்த துஆக்களை ஓதிக்கொள்ளுங்க. 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொள்ளுங்க. உங்களை மாதிரி அமல் செஞ்சவங்களை தவிர யாரும் உங்களை முந்திக் கொள்ள முடியாது, யாரும் உங்களை அடங்கி கொள்ள முடியாது என்று சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சிறியோர் அமல், இந்த அமலுக்கு அல்லாஹ் தரக்கூடிய முக்கியத்துவம், அல்லாஹ் தரக்கூடிய நன்மையை நாங்கள் பார்த்தோம் என்றால் மிகவும் அதிகம், மிகவும் அதிகமான நன்மைகள். ஹஜ் செஞ்ச நன்மை, உம்ரா செஞ்ச நன்மை, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிச்ச நன்மை, ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்த நன்மை. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, அதிகமான நன்மையை சிறியோதொரு அமலை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தருகிறான். ஆனா நாங்க என்ன செய்கிறோம்? இமாம் சலாம் கொடுத்ததோடு முதலாவது எழும்பிட்டு போறோம். சுப்ஹானல்லாஹும் இல்ல, அல்ஹம்துலில்லாஹும் இல்ல, அல்லாஹு அக்பரும் இல்ல, நன்மைகளை இழந்து விட்டு போகின்றோம். ஷைத்தானுக்கு அடிமையாகி பள்ளியை விட்டு போகின்றோம். ஷைத்தான் முயற்சி செய்வான், இவன் தொழுதா மட்டும் போதும் போகட்டும், இப்படியான நன்மைகளை அடைந்து விடக்கூடாது. அதனால ஷைத்தான் முதலாவது அவனை சஃப்பை விட்டு வெளியாக்குகின்றான். சஃப்புகளை உடைச்சு கொண்டு போறோம், எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறாங்க, நாங்க எழும்பி சஃப்புகளை குலைச்சு கொண்டு போறோம், அடுத்தவர்களுடைய நிம்மதியையும் கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியான நல்ல அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நன்மைகளை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, அதற்கு பின்னால சஹாபாக்கள் வந்து முறைப்பாடு செய்யறாங்க, யா ரசூலல்லாஹ், வசதி படைத்த அந்த சஹாபாக்களுக்கும் நீங்க சொல்லி தந்த இந்த அமல்களுடைய பிரயோசனம் வழங்கியதற்கு பின்னால அவர்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவர்கள் இந்த அமலையும் செய்யறாங்க. அவங்க வசதி படைத்தவர்கள் என்பதால அவர்களுடைய பணத்தையும் செலவழிக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன செய்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ذلك فضل الله يؤتيه من يشاء, அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய கொடை, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ
அவர்களுக்கு தன்னுடைய புறத்திலிருந்து கொடுக்குகின்றான். யாரும் அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஃபضல் என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஆக கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது. இந்த ஹஜ்ஜுடைய நன்மையை, இந்த உம்ராவுடைய நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய பல வழிமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்திருக்கிறாங்க. அதே போலதான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅத்தின், யார் ஒருவர் சுபஹுடைய தொழுகைய, ஃபஜ்ருடைய தொழுகைய இமாம் ஜமாத்தாக தொழுதற்கு பின்னால, இமாம் ஜமாத்தாக தொழுதற்கு பின்னால ثم قعد يذكر الله, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேண்டி பள்ளிக்குள்ள உட்கார்ந்திருக்கிறாரு. ஹத்தா தத்லுஅ அஷம்ஸ், எது வரைக்கும் என்றா சூரியன் உதயமாகும் வரைக்கும் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய திக்ர் சொன்னா என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்வது மாத்திரம் கிடையாது. குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறாரு. பள்ளிக்குள்ள இருந்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திக்கிறாரு. அல்லாஹ்வுடைய சிந்தனையோட பள்ளியில தாலீம்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் அமல்களை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இப்படியாக செஞ்சதுக்கு பின்னால அவர் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் ثم صلى ركعتين, 2 ரக்அத் தொழுகிறாரு. நாங்க சொல்லுவோம் துஹாவுடைய தொழுகை, அதே போல நாங்க சொல்லுவோம் இஷ்ராக்குடைய தொழுகை. என்ன தொழுகையாக இருக்கட்டும், 2 ரக்அத்துகள் தொழுகிறாரு. சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கானத் லஹு கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்குகின்றான். இன்றைக்கு எத்தனை பேர் எங்களை ஹஜ்ஜுக்காண்டி போயிருக்கிறாங்க. ஹஜ் பாலானி சென்று சொன்னா எல்லாம் பாலாகிவிடும். அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படலையா, ஹஜ்ஜை முறையான முறையில் செய்யலையா? கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, எப்படி அல்லாஹ் தொழுகையை சுருட்டி முகத்தில் அடிப்பானோ அதே போல அந்த ஹஜ்ஜையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இக்லாஸ் இல்லாத ஹஜ்ஜை, ஹஜ் மப்ரூராக இல்லை என்று இருந்தால் அதையும் அல்லாஹ் முகத்தில் தூக்கி அடித்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எப்படிப்பட்ட ஹஜ் யா ரசூலல்லாஹ்? ஹஜ்ஜுடைய நன்மை என்றால் எப்படி அல்லாஹ் கொடுக்க போகின்றான்? இதனால தான் சொன்னாங்க 3 முறை தாம்மா தாம்மா தாம்மா, பூர்த்தியான முறையில ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியான நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஒரு காலத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த நாட்களில் நாங்கள் வீற்றிருக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, இதே ஹதீஸ் தொடர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, ما من أيام أعظم عند الله ولا أحب إليه العمل فيهن من هذه الأيام العشر فأكثروا فيهن من التهليل, அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி சொன்னாங்க வத்தக்பீர், அதிகமாக தக்பீர் சொல்லிக் கொள்ளுங்கள். வத்தஹ்மீத், அதிகமாக அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள். அதனால நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளையில நாங்க எப்படி தக்பீர் சொல்லுகிறோமோ, அரஃபாவுடைய தினத்துல சுபஹிலிருந்து தக்பீர் ஆரம்பிச்சு அதற்கு பின்னால பெருநாளுடைய தினம், அவை தொடர்ந்து வரக்கூடிய 3 தினங்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய தினத்துல எப்படி நாங்க சத்தம் போட்டு தக்பீர் சொல்லுகிறோமோ அதே போல துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்பத்திலிருந்தும் தக்பீர் சொல்வது மிகவும் ஏற்றமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல பிறை தென்பட்டத்துக்கு பின்னால அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, கான அப்துல்லாஹ் இப்னு உமர் வ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 2 சஹாபாக்களும், அப்துல்லாஹ் இப்னு உமர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க இந்த 2 சஹாபாக்களும் யஹ்ருஜானி இல ஸூக், மதீனாவுடைய அந்த பெரிய பஜாருக்கு 2 பேரும் போவாங்க. போய் என்ன செய்வாங்க, ஐயாமுல்
ஐயாமுல் அஷ்ருடைய காலத்துல தில்ஹிஜ்ஜாவுடைய இந்த முதலாவது 10 நாட்கள்ல யுகப்பிரான் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய பெருமை பாராட்டி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று தக்பீர் சொல்லுவார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் இந்த முதலாவது 10ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த மிகப்பெரிய ஒரு அமல் நோன்பு நோட்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு நோட்டத்தை பத்தி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல்ஹிஜ்ஜாவுல முதலாவது திஸ்அதில் ஹிஜ்ஜா இந்த 9 நாளும் அரஃபாவுடைய நோன்போடு சேர்த்து 9 நாளும் கான யசூம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, நோன்பு நோட்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அது ஒரு புறம் இருக்க இந்த நோன்பின் காரணமாக எத்தனையோ நோய்களுக்கு அல்லாஹ் நிவாரணியாக இந்த நோன்பை ஆக்குகின்றான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு கிழமையும் யௌமுல் இஸ்னைன் வல் ஹமீஸ் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போல ஐயாமுல் பீம் வெள்ளை நாட்கள் என்று சொல்லப்படும் எங்களுடைய அரபு கணக்குப்படி 13, 14, 15 இந்த பிறைகள்ல நோன்பு நோட்பது மிகப்பெரிய ஒரு சுன்னத்தான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில இப்படியான அமல்களை விட்டதே கிடையாது. நாங்கள் சுன்னத் என்று விடுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் சுன்னத் என்பதற்காக வேண்டி எடுத்து நடந்தார்கள். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, வைத்திய துறையில மேற்படிப்பு படித்த எத்தனையோ டாக்டர்ஸ்மார்கள் அவர்கள் சொல்லக்கூடியது நோன்பின் காரணமாக எங்கள உடல்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அகற்றப்படுகின்றன, எத்தனையோ நோய்கள் அகற்றப்படுகின்றன. இந்த நோன்பு ஒரு நோய்க்குரிய ஒரு நிவாரணியாகவும் அமைகின்றன. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பை நாங்கள் எல்லாரும் நோக்க வேண்டும். இந்த 8 நோன்புகளையும் எங்களுக்கு பிடிக்கலா, நாங்கள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறோம், நோயாளியாக இருக்கிறோம், வயதில் முதுமை அடைந்து விட்டோம், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு இது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துடைய ஒரு முக்கியமான ஒரு நோன்பாக கருதப்படுகிறது. அதனால தான் சொன்னாங்க நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஸியாமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நோன்பு அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன், அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு, முந்திய ஒரு வருஷத்துடைய பாவம், வரக்கூடிய இன்னொரு வருடத்துடைய பாவம், இவைகள் அனைத்திற்கும் கஃபாராவாக அமையும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுகிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கைருத் துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் செய்யக்கூடிய துஆ மிகவும் ஒரு சிறந்த துஆவாக இருக்கிறது. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட பகுதிகளிலையும் நாங்கள் எல்லாருலையும் சில பேர் குழம்பி போயிருக்கிறோம். அரஃபாவுடைய தினம் என்று சொன்னா மக்காவுல அவங்க ஒன்று கூற தினமா இல்ல எங்களுடைய பிறக்கணக்கா? மக்காவுல அவங்க யௌமு அரஃபான்னு சொல்லி 9ல அங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொன்னா எங்களுக்கு சில நேரம் இங்கு பிறை 8ஆக இருக்கும், எங்களுடைய பிறை 8ஆக இருக்கும், அவங்களுடைய பிறை மக்காவுல 9ஆக இருக்கும். 10வது தினத்தில் அவங்க பெருநாள கொண்டாடுவாங்க, எங்களுடைய பிறை 9ஆக இருந்தா நாங்க அரஃபாவுடைய தினத்தில் இருக்கிறோம். சிலவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லை, எப்ப ஹாஜிகள் அரஃபாவுடைய தினத்தில் ஒன்று கூடுகிறார்களோ அதுதான் எங்களுக்கு அரஃபாவுடைய தினம் என்று சொல்லுவார்கள். அவ்வாறு கிடையாது. ஃபுகஹாக்களுடைய கருத்து, முஹத்திஸினுடைய கருத்து, ஏகோபித்த கருத்து, எங்களுடைய மத்ஹப் ஷாஃபியுடைய கருத்து என்னவென்றால், நாங்கள் ஹிஜ்ஜாவுடைய பிறையை கண்டதற்கு பின்னால அவில இருந்துதான் 1, 2, 3 என்று சொல்லி நாங்கள் கணக்கெடுத்து 9வது பிறைதான் எங்களுக்கு அரஃபாவுடைய தினமாக அமையும். எங்களுக்கு 9வது பிறைதான் எங்களுடைய அரஃபாவுடைய தினம். நாங்கள் ஹாஜிகள் ஒன்று சேரக்கூடிய அந்த நாளை பார்க்கிறது கிடையாது.
துல்ஹிஜ்ஜாவுல 9வது பிறைதான் எங்களுக்கு அரஃபாவுடைய தினமாக இருக்கும். அது மாத்திரம் கிடையாது, சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த அரஃபாவுடைய தினத்தில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமானவர்களை, எப்படி நோன்புல அதிகமான நரகவாசிகளை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறானோ அதை விடவும் அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திற்கு ஒதுக்கப்பட்டவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்தாங்க. ஆக கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, இமாமுனா அன்-நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுடைய மத்ஹப் ஷாஃபிஈல மிகவும் முக்கியமான ஒரு இமாம், அவங்க சொல்லுகின்றாங்க, யுஸ்தஹப்பு சியாமு திஸ்இ, இந்த 9 நோன்புகளையும் நோட்பது மிகவும் விருப்பத்தக்கது. அதிலையும் குறிப்பாக சொன்னாங்க, அரஃபாவுடைய நோன்பை நோட்பது இஸ்திஹ்பாபன் ஷதீதா, மிகவும் வலியுறுத்தப்பட்ட முஸ்தஹப்பான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது, அதற்கு பின்னால இந்த மாதத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த மிகப்பெரிய ஒரு அமல் உண்டு. பெருநாளுடைய தொழுகையை தொழுவதற்கு பின்னால நாங்க செய்யக்கூடிய உத்ஹியாவுடைய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. உத்ஹியாவுடைய அமல் மிகவும் முக்கியமான ஒரு அமல். ஹனஃபியாக்களிடத்துல, ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவங்களிடத்துல இது ஒரு வாஜிப், இது ஒரு கட்டாயம். எப்படி நாங்க ஃபர்து தொழுகை தொழுகிறோமோ அதே போல முக்கியத்துவம் கொடுத்து இந்த அமலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்தியா, பாகிஸ்தான், அதே மாதிரி ஹனஃபிகள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு நாங்க போனோம்னா தெரியும் இந்த அமலுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். ஒவ்வொரு வீடுகளிலையும் ஒரு ஆடு கிடையாது, பல ஆடுகள், பல மாடுகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி உஹியா கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக இந்த அமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மா அமில ஆதமியுன் மின் அமலி யௌமின் நஹர், யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய உஹியா கொடுக்கக்கூடிய இந்த நாட்கள்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் ஒன்று இருக்கும் என்று சொன்னா, அஹப்பு இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம், ஒரு ஆட்டை, ஒரு மாட்டை அல்ல ஒரு ஒட்டகத்தை, ஆடு என்று சொன்னா ஒரு ஆள், மாடு என்று சொன்னா 7 பேரு, ஒட்டகம் என்று சொன்னா 7 பேரு ஒன்றாக சேர்ந்து அறுத்து இவர்கள் பலியிடக்கூடிய அந்த இரத்தத்தை விட எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்துல விரும்பக்கூடிய ஒரு அமலாக இருக்க முடியாது. அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அமல் என்று சொன்னா உஹியாவுடைய அமல் என்பதாக ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தினங்கள்ல 2 அமல் தான் செய்யப்படக்கூடிய அமல். இந்த 2 அமல்களையும் நாங்கள் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்நாளில் இன்னொரு வருடத்துக்கு பின்னால் தான் அந்த அமல் வரும். முதலாவது அமல் ஹஜ்ஜுடைய அமல். ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போகலையா, நினைச்ச மாதிரி போய் ஹஜ்ஜு செய்யலாம். ஒரு வருடம் அவர் எதிர்பார்த்திருந்துதான் ஹஜ்ஜுக்கு போக முடியும். அதே மாதிரி தான் இந்த உத்ஹியாவுடைய அமல். ஐயாமு தஷ்ரீக்கு உள்ள அவர் இந்த உத்ஹியாவை அறுக்கல் என்று சொன்னா முழு வருடமும் உத்ஹியா கொடுக்க முடியாது. இன்னொரு வருடத்தை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். அடுத்த வருடம் நாங்க உயிரோடு இருப்போமா இல்லையா, காசுகள் சேர்க்க இயலுமா, இது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. சிலவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன, காசு இல்லைங்கிட்ட, விலை கூடியா இருக்குது, ஆடும் விலை கூட, மாடும் விலை கூட, எங்களிடத்துல போதிய பணம் கிடையாது. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, எப்பயாவது நாங்க சொல்லிருக்கோமா உடுப்புக்கு விலை கூடி என்று சொல்லி உடுப்பெடுக்காம இருக்கிறோமா? கல்லுக்கும் மண்ணுக்கும் இரும்புக்கும் விலை கூடி என்று சொல்லி நாங்க எங்களை வீடுகளை கட்டாம இருக்கிறோமா? தீனுடைய காரணத்துக்கு